ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சில கேள்வி மறக்காமல் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது தீபாவோட ஸ்டோரி நீங்கள் கேட்டுட்டு வந்திருக்கீங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு கொடுமையான சிச்சுவேஷன் நினைக்கிறீங்களா? அதாவது அது வந்து உண்மையிலே அது உங்களுக்கு நடந்தது தான். அது உண்மையிலே ஒரு டிப்ரெஷனான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப கவலையாக இருப்பீங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு ஃபீலில் இருந்திருப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ நீங்களாக இருந்தால் அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த காமெண்ட் பண்ணும்போது அந்த நபரோட பேர் நீங்கள் சொல்லலாம். தட் மீன்ஸ் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் கோபின்னு சொல்லலாம். அந்த இடத்துல உள்ளவர் இவங்கள மேரேஜ் பண்ணால் இப்படி தான் சொல்லி அந்த மாதிரி எந்த காமெண்ட்டும் கொடுக்காதீங்க. அந்த நபர் பேரை சொல்லுங்கள். நம்ம க்ரியேட் பண்ண அந்த பேரை வச்சு நீங்கள் காமெண்ட் பண்ணால் தவறாக இருக்காது. ஏன்னா யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் காமெண்ட்டை டைப் பண்ணிட்டீங்களா? ஸோ டைப் பண்ணாதவங்க டைப் பண்ணிடுங்க. மூணாவதாக ஃபைனலாக ஒரு கொஸ்டின், அது என்னன்னாக்கா, அதுக்கப்புறம் நம்ம டீபாக்கு என்ன தான் ஆயிருக்கும்? இது வெள்ளனே இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்கள் ஆன்சர்லாம் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். காமெண்ட் பண்ணவங்க மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க இன்னைக்குள்ளே பார்ட் 4 வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. சொல்லிட்டோன்னே அதோட இவங்களுக்கும் அதான் அவர் தான் புதிராக தானே பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. இந்த கேர்ளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எப்போ போல் வீட்லேயும் பூஜைலாம் போடுவாங்களே. ஸோ அவங்க அந்த சாமி பக்தியாகவே ஆயிடுறாங்க. ரொம்ப வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு கோயில் டெம்பிளுக்கு போகிறது வர்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கவும் ஏறக்குறைய இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகுது. இவங்க திரும்ப கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ கன்சீவ் ஆன கையில் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ சந்தோஷமான நம்ம தீபாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டக்குன்னு வந்துட்டு ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கன்சீவ் ஆகி ஃபியூ டேஸ்லேயே அந்த செக் பண்ணி பார்ப்பாங்களே. ஸோ அப்போயே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு டக்குன்னு அவங்க வாயிலே அந்த வார்த்தை வந்துடுது. இது வரைக்கும் அவங்களால சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க, இல்லை நான் போகிறேன். அப்போ அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஏன் அங்கே போனோம் அது இதுன்னு சொல்லி கேட்கவும், 2 தடவை இங்கே இருந்தோம், 2 தடவை சரியாக வரல, எனக்கு கனவு வந்துச்சு, இந்த மாதிரி கனவுல வந்து எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்படி சொல்லிடுறாங்க. அந்த ஒருத்தரை பார்த்தேன் அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபியூ டேஸ் வந்துட்டு அவர் வந்து சரியாக மூஞ்சி கொடுக்கல, பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. சரி இப்போ நீ போயிட்டு வா, நானும் வரேன் கூட அப்படின்னுறாரு. நீ போயிட்டு வான்னு மட்டும் சொல்ல, நானும் கூட வரேன்னுறாரு. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வர்றது. ஆனால் இவங்க மனசில் வந்து அந்த ஆர்கியூமெண்ட் வராமல் தடுத்துடணும், நல்லபடியாக பேசணும் அப்படி தான் அவங்களுக்கு தோணியிருக்கு. அவங்களால ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு பிரச்சனை கொடுத்து வெளியாகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரல. நல்லபடியாக வாங்க போயிட்டு வருவோம், நான் போகிறேன் வரீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். கடைசியாக அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. யார் கோபி ஒத்துக்கிறாரு. சரி நானும் வரேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே எத்தனை நாள் போகிறேன், நானும் வரேன், வேணுன்னா நான் வந்து அங்கே வந்து உங்கள் அம்மாவை என்ன பார்த்துட்டு நானும் இருந்துட்டு வரேன், அப்போ நான் உங்கள் கையோடு நீ கூட வந்துடு அப்படின்றாரு. ஸோ இவங்களும் ஓகே நேர்றாங்க. எப்படி அவங்களுக்கு வந்து அந்த கோயிலில் ஒரு சொன்னார்ல, உன்னோட குழந்தை அங்கே தான் பிறக்கும்னு சொன்னார்ல. ஸோ அந்த ஒரு திங்கிங் தான் இவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதே போல் கிளம்பி அந்த ஊர்லேருந்து நேராக வந்துடுறாங்க. வந்து நேராக மலேசியாவுக்கு வந்து இறங்கி இவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் மலேசியாவுக்கு வந்த பிறகு தான் காலே பண்ணுறாங்க. கால் பண்ண வேகத்துக்கு அவங்க அம்மா ஃபோன் எடுத்த வேகத்துக்கு எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கியா? அவங்க அப்பா வந்துட்டு இவ்வளோ நாள் கால் பண்ணல பாரு அதுன்னு சொல்லிட்டு, குடும்பனால அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு அப்படி இப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. போன கையில் அந்த மாப்பிள்ளையை பார்த்து பேசுகிறாங்க, அவங்க அப்பா பார்த்து பேசுகிறாரு. எல்லாம் பேசிகிட்ட பிறகு எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்லிடுறாரு, நான் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்றார். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி முடியும் 1 வாரம்ன்றீங்க, கஷ்டம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே 2 தடவை வந்து கன்சீவாக இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு 3வது பிள்ளையாச்சும் அட்லீஸ்ட் விடுங்க, நாங்களாச்சும் பார்க்குறோம். ஆக்சுவலி அம்மா வீட்டில் தான் வந்துட்டு பிரசவம் நடக்கணும், ஆனால் நீங்கள் தூரமாக இருந்த விஷயம் நாங்கள் அப்படி சொன்ன தம்பி, ஆனால் இந்த வாட்டி அப்படி இப்படி வந்துட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிரசவத்தை நல்லபடியாக செஞ்சு அப்புறம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அம்மாவையும் பிள்ளையும் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேணாலும் 1 வாரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு அவருக்கு வேறு எந்த வார்த்தையும் அவருக்கு நல்லா சொல்ல முடியல.
ஆமாம் எப்படி பார்த்தாலும் ரைட்டு தானே, அங்கேருந்து சரி பரவாயில்ல இங்கே ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி பிரச்சனை இல்லாத இருக்கட்டும், பரவாயில்ல உங்கள் வீட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த கோபி வந்துட்டு சட்டுன்னு வந்து அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலை. நான் கூட்டிகிட்டு தான் போகணுன்னு ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு. அன்டில் ஒரு கட்டம் வந்த கையோட தான் அவர் வந்து ஓகேன்ட்டு ஏறக்குறைய ஒரு வாரம் அவரும் வந்துட்டு நம்ம தீபா கூட இருந்திருக்காரு. ஸோ இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தீபா வந்து அந்த அம்மா வீட்லேயே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற அந்த தீபாவுக்கு என்ன ஒரு கொஸ்டின் மைண்டில் ஓடுதுன்னா, அந்த ஒரு வயசானவர் பார்த்து சொன்னார்ல, "நீ எப்படி இருந்தாலும் குழந்தைய இங்கே தாம்மா பிறக்க வைப்ப, உனக்கு நல்லது நடக்கும்னு." ஃபியூ வீக்ஸ் ஐ மீன் ஏறக்குறைய இந்த ஒரு மாதம் முன்னாடி சொன்னது வந்து நடந்துருச்சு. ஆனா அந்த வயசானவர் இன்னொரு விஷயம் சொன்னார்ல, "நீ இவ்வளோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து உங்கள் அப்பா தாம்மான்னு." அது மட்டும் ஏன்? என்ன அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியல. ஏன்? எதனால? நம்ம அப்பா என்ன பண்ணாரு அப்படி? அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அப்பா இவர நல்லா தானே பார்த்துருக்காங்க இவங்கள. ஸோ அந்த ஒரு திங்கிங்கே ஓடிட்டுருக்கு. டைம் பாட்டுக்கு டைம் ஓடுது. தீபா வந்து ப்ரெக்னென்சி வந்து அந்த 1 மாதத்துலேருந்து 3 மாதம் 4 மாதம் ஏறக்குறைய அந்த ப்ரெக்னென்சி டியூ டேட் வரப்போகுது. ஏறக்குறைய ஒரு வாரம் இருக்குது டியூ டேட்டுக்கு. ஸோ அந்த டைம் இவங்க வந்து இப்போதான் போல இவங்க தான் நல்லா சாமிலாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அவங்க ப்ரெக்னென்சி இங்கே வந்து கூடயும் அந்த சாமி கும்பிட்ற பழக்கத்தை அவங்க விடல. கிட்டத்தில் இருக்கிற டெம்பிளுக்கு போயிட்டு அம்மா கோயிலுக்கு அந்த மாரியம்மன் கோயில் டெம்பிள்லாம் போயிட்டு விளக்கு ஏற்றுறது, ஸோ இது எல்லாமே தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருந்திருக்காங்க விடாமல். அப்போ ஒரு நாள் இவங்க எப்போதும் போல் இவங்க மாமியாரில் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லையே. ஸோ அந்த ப்ரெக்னன்சி அந்த டியூ டேட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிற வேளையில் ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்க வரும்போது எப்படி அவங்க மாமியார் வீட்டில் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சோ அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம். கண் விழித்து நம்ம தீபா பார்க்கும்போது அந்த மாமியார் வீட்டில் பார்த்தாங்கன்னா அந்த ஒரு உருவம், அந்த பெண் உருவம், அதே உருவம் இவங்க ரூமில் நிற்கிறத இவங்க பார்க்குறாங்க. இந்த டைமில் இவங்க வந்து நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. வயிற்றில் வந்து பிள்ளை நல்லா வளர்ந்துருச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பிள்ளை பிறந்திக்க போகிறாங்களே. ஸோ அந்த ஒரு வேலையில் இந்த ஒரு பெண் உருவத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ பார்த்த விதத்துக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. பயம் எடுக்குது. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அந்த நேரத்தில் அந்த உருவம், "தீபா உன்னோட குழந்தைய எனக்கு கொடுத்துரு தீபா. தீபா உன் குழந்தை எனக்கு வேணும். உன் குழந்தை எனக்கு வேணும்னு" சொல்லி அந்த உருவம் வந்து இந்த தீபா கால் மாட்டில் நின்றுக்கிட்டு அது வந்து பார்த்து இவங்கள பார்த்து கேட்குது. அந்த கொடூரமான உருவத்தை மறுபடியும் பார்த்த விதத்தை இவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்களே. டக்குன்னு பார்த்தா அவங்க எஞ்சிடுறாங்க. எஞ்சி தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இது வந்து கனவு. ஆக்சுவலி அந்த கனவில் வந்து அவங்க கனவு காணும்போதே வந்து ஆக்சுவலி அந்த ஒரு வீடும் வந்து அதே மாமியார் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து கனவு கண்டிருக்காங்க. முடிச்ச வேகத்துக்கே நல்ல வேலை. ஏன்னா இப்போ தான் அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா, "என்னம்மா என்ன ஆச்சுன்னு?" சொல்லி டக்குன்னு கேட்கும்போது, "இல்லைம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நைட் மேர் அந்த கனவு கண்டனே அதே உருவம்மான்னு." உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சாமிமேலேருந்து திண்ணூறுலாம் எடுத்து வந்து வச்சு தண்ணியெலாம் கொடுத்து தாமிமேலேருந்து தண்ணி வந்து கொடுத்து, "கவலைப்படாத ஒன்றும் ஆகாது. இன்னும் நெக்ஸ்ட் வீக் போல் உனக்கு டியூ, கவலைப்படாதன்னு" சொல்லி அவங்க அம்மா வந்து இவங்கள காம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க படுத்தும் தூங்குறாங்க. ஸோ நல்லபடியாக வந்துட்டு ஏறக்குறைய அந்த ஒரு வாரமாக ஆகுது. நல்லபடியாக வந்து ஒரு ஆண் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்மளாம் பிள்ளைங்கள்லாம் பிறந்தாக்கா ப்ரேயர்ஸ்லாம் செய்வாங்க. சில பேர் 16 கும்பிடுவாங்க, சில பேர் 30 கும்பிடுவாங்க. ஸோ மெயினாக வந்து பெரியச்சம்மான்னு வச்சு கும்பிடுவாங்களா. ஸோ அந்த ப்ரேயர்ஸ்லாம் வந்து வீட்டில் இங்கேயே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணி ஃபியூ டைம்ஸ் வந்து இவங்க வர சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வரமாட்டேன்னு தவிர்த்துடுறாரு. அந்த மாமியார், அதாவது மாமியார் கூடயும் அவங்களாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து சரியாக இவங்க வந்து லயன் பண்ணல. மீன்ஸ் இவங்கள சரியாக பேசலை இவங்ககிட்ட. அதுக்கப்புறம் இந்த மாதரம் கூப்பிட்ருக்காங்க. அவங்க அந்த கோபிக்கிட்ட, "வாயா நீ வந்து மருமக வாயான்னு." ஸோ அவர் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அந்த ப்ரேயர்ஸ் செய்யும்போது கூட அவர் வரல. ஸோ நல்லபடியாக நான் ப்ரேயர்ஸ் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. நம்ம தீபா வந்து அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே இருந்ததை விட இங்கே வந்து இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மாதர்கிட்ட சொல்கிறாங்க, "இந்த மாதிரி இல்லைம்மா எனக்கு அங்கே போகிறதுக்கு எண்ணம் இல்லைம்மா" சொல்லிவிட்டு அந்த வீட்டில் நடந்த சுச்சுவேஷன்லாம் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த அம்மாக்கிட்ட. ஸோ சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாதரை பற்றி கேட்குறாங்க. "ஏம்மா இந்த மாதிரி ஒரு டெம்பிளில் பார்த்தேன்னு சொன்னல, அவர் ஏம்மா இந்த மாதிரி சொன்னார்?" ஆக்சுவலி அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் தான் மாதர்கிட்ட சொல்லும்போது மாதரே வந்து கண் கலங்கிடுறாங்க. "உண்மையாக இந்த மாதிரிலாம் நடந்துச்சாம்மான்னு." அப்போ அவங்க அம்மாக்கிட்ட, "ஆமாம்மா இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னொரு அந்த நடந்த விஷயம் கூட இப்போ பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னபடி எல்லா விஷயமும் நடந்திருக்குமா. நல்லபடியாக வந்துட்டு அவர் எப்படி என்னோடய குழந்தை இங்கே தான் பிறக்கும்னு சொன்னாரோ அதே போல் நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக நல்லபடியாக வந்துட்டுருக்குமா எல்லாமே. ஆனால் எனக்கு ஒரே ஒரு
ஒரு சந்தேகம் தான்மா. அவர் சொன்ன காரணம் வந்து என்னால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் அதனால தான் உங்கள்ட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஏன்ம்மா என்னான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும்போது, இல்லம்மா அப்பா வந்துட்டு பண்ண பாவத்துக்கு தான் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொன்னாரு. அது எனக்கு சரியா புரியலம்மா. என்னம்மா அர்த்தமா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதருக்கும் சரியா புரியல. ஏன் என்ன அப்பா பண்ண பாவங்கள் சொல்றீங்க? எனக்கு புரியலம்மா. எனக்கு தெரியல. அதான் உங்கள்ட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், மாதருக்கும் சரியா தெரியல. ஆனா இந்த மாதர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, சரி அது இருக்கட்டும். அவங்க எப்போதும் உன்னைய ஒரு சாமியார பார்க்க கூட்டிட்டு போனாரா? அங்க போய் என்னதான் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கவும், எனக்கே ஞாபகம் இல்லம்மா. அங்க என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனா என்ன பூஜையில உட்கார வச்சிருக்காங்க. சாமிலாம் கும்பிட்டுருக்காங்க, சாங்கியம்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியலம்மா இது வரைக்கும்னு சொல்லி அவங்க சொல்லவும், இந்த மாதருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? 2வது உங்க மாதர் வந்து நம்ம டீப்பா வந்து இந்த மாரி பார்த்ததே இல்ல. தீபா இந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகி பார்த்ததில்ல. சாமி பக்தி ஆகி ஆக்சுவலி சாமி பக்தி அவங்க பயத்தினால ஆகியிருக்கலாம். ஓகே. இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் வைஸ் ரொம்ப வந்து துணிச்சலா பேசுகிற ஒரு பெண். மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, அது மாதிரி பேய் பிசாசு பயப்படாதவங்க. ஏன் இந்த டைம் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி திரும்ப நம்ம தீபாட்ட கேட்கும்போது, தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாம்மா எனக்கும் தெரியல. நான் இவ்வளோ நாள் அங்கே இருந்து அ எதிர்த்து கூட என்னால பேச முடியலம்மா. ஏன்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், அந்த மாதர் என்ன சொல்றாங்கன்னா, சரி பரவால்ல. மத்ததெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காத. இப்ப தான் உனக்கு வந்து பேபி வேற வந்திருக்கு. ஸோ நீ பிள்ளை கூட கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு அந்த மாதர் சொல்லிடுறாங்க. அதோட ஃபியூ மந்த்ஸ் ஆயிருது. பேபிக்கும் ஏறக்குறைய வந்து ஒரு 6 மாசம் ஆயிருது. அந்த ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் வந்து அப்பப்போ இந்த ஃபோன்ல வந்து பேச்சு கூடயும் வந்துட்டு அவர் வரதான் சொல்லிட்டு இருக்காரு தவிர, அவர் வரேன்னு சொல்லல. வா ஒழுங்கா வந்துரு அது இதுன்னு சொல்லி அவர் பேசவும், இவங்களும் வேணாம் முடியாதுன்னு சொல்லி மாதர் சொல்றாங்க அதுன்னு சொல்லவும், எப்போலாம் ஃபோன் அடிக்கிறாங்களோ இந்த ஒரு பேச்சு வரும். இந்த பேச்சு வந்த பிறகு ஒரு சண்டையில வந்து முடிஞ்சிரும். சரி பரவால்ல போ பரவால்ல அது இதுன்னு. ஏறக்குறைய 6 மாசம் ஆயிருது. பிள்ளைய கூட வந்து பார்க்கல. டக்குன்னு ஒரு நாள் பேசும்போது, "பரவால்ல நம்ம வெட்டி விட்டுக்கலாம். நீ எனக்கு வேணாம்." அப்படின்னு சொல்லி இந்த ஹஸ்பண்ட் ஒரு முடிவா பேசிடுறாரு. இப்ப இவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த அவரு ஃபோன வச்சுடுறாரு. வச்சு அழுதுட்டே இருக்கும்போது மாதர் பார்க்குறாங்க. "என்னம்மா என்ன ஆச்சுன்னு?" சொல்லி கேட்கவும், "இல்லம்மா பாருங்க இப்படி ஒரு சொல்லிட்டாரு வேணாம் அது இதுன்னு. நம்மள வர சொல்றாரு. முக்கியமா என்னைய வர சொல்றாரு. நீங்க யாரும் வேணான்றாரு. நீங்க யாரும் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசுறாரும்மான்னு" சொல்லி அழுவுறாங்க. இப்ப இந்த அம்மா வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. "அழுவாதம்மா" சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு காம் பண்ணிடுறாங்க. ஸோ காம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த மாதருக்கு இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த ஃபாதர பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த மக அழுதோன தான் என்ன சொல்றாங்கன்னா, "அம்மா நீ அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டியே, எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணுது" அப்படின்னு இந்த மாதர் சொல்றாங்க. "என்னம்மான்னு?" சொல்லி கேட்கும்போது, "அப்பாவ பத்தி சொல்லியிருந்தேல்ல, அப்பா வந்துட்டு உனக்கு, எனக்கு அவர் நல்ல ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு. உனக்கு நல்ல ஒரு அப்பாவா இருந்திருக்காரு. ஆனா அவரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, அவரு நல்ல ஒரு மனிதனா இல்லம்மா" அப்படின்னு அந்த மாதர் அப்ப தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த மக அழுத பிறகு தான், அவங்க சில சிச்சுவேஷன பார்த்துருக்காங்க அவங்க லைஃப்ல. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லாங்கான ஒரு ஸ்டோரி. கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மக கேட்குறாங்க, "ஏம்மா என்னாதும்மான்னு?" கேட்கும்போது, "இல்லம்மா அப்பா வந்துட்டு நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஹஸ்பண்ட், உனக்கு நல்ல ஒரு அப்பாவா இருந்திருக்காரு. எல்லாத்தையும் கடமைகள்லாம் கரெக்ட்டா செஞ்சிருக்காரு. ஆனா அவரு என்னைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவருக்கு சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க." "என்னம்மா சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சொல்றீங்க?" "இல்ல கொஞ்சம் பொம்பள பழக்கத்துல இருந்தவரு தான் அவரு. அதுல ஒரு 2 பெண்மணிய வந்துட்டு இந்த மாரி அபார்ஷன் பண்ண வச்சிருக்காரு. இப்ப நீ அழுதுகிட்டு இருந்த மாரி அந்த நேரத்துல ஒரு ஒரு பொண்ணு அழுதுருக்கு அவர்கிட்ட. அதாவது கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த பெண் வந்து அழுதுருக்கு. கல்யாணம் முடிச்சும் அவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஆரம்பத்திலேயும் வந்துட்டு யங்கான வயசுல அவர் கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்காரு. ஸோ ஜாலினாக்கா வந்துட்டு அது நம்ம ஃபுல் ஃபுல் டீட்டெயில் நம்மகிட்ட சொல்லல. ஸோ அதனால நம்ம சொல்ல முடியல. நான் ஜாலினா எல்லாத்துக்கும் புரியும். யங்கான ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஆம்பள பையன். பெண்கள் கூட ரொம்ப சகவாசமா இருக்கிற ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல அது மாரி அபார்ஷன் அதாவது பெண்கள் கூட பழகும்போதே காதலிச்சிருக்காரா? இல்ல ஜஸ்ட் நார்மலா பழகியிருக்காரா? அந்த மாரி சிச்சுவேஷன் நடந்திருக்கு. அந்த டைம்ல இந்த மாரி அபார்ஷன் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருமா. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி முடிஞ்சு ஒரு பெண் இந்த மாரி ஃபோன் அடிச்சு அழுதுருக்கு. என்னை ஏமாத்திட்டீங்க பாருங்க அதுன்னு. அப்ப இந்த அந்த டைம்ல இந்த மாதர் இருந்திருக்காங்க. ஸோ அப்ப அதனால தான் இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர்கிட்ட கேட்கும்போது, அப்புறம் தான் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதர வந்து அவர் உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கும்போது, அந்த ஒரு விஷயம் திடீர்னு ஒரு கட்டம் வந்தோனே மாட்டிக்கிட்டாரு வீட்ல. அந்த டைம்ல
இல்லை இதுக்கப்புறம் நான் திருந்திடுறேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லி தான் அவர் இது பண்ணியிருக்காரு. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு திடீர்னு எனக்கு ட்ரிகர் பண்ணிச்சுமா, நீ அழுத சுச்சுவேஷனும் அந்த பிள்ளை அழுத சுச்சுவேஷன் எனக்கு இப்போ தான் எனக்கு ஃபீல் பண்ணுது, ஒருவேளை அந்த விஷயமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த மகக்கிட்ட டீப்பாட்ட கேட்கும்போது டீப்பாக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு. நம்ம அப்பா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா ஆமாம் உண்மை தான் அந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் இப்போதைக்கு நீ பார்த்தீங்கன்னா அப்பா கரெக்டாக தாம்மா இருந்திருக்காரு, இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்திருக்காரு, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை இது வரைக்கும், நீ பிறந்ததுலேருந்து எதுவுமே இல்லை, நீ ஒரு பொன் குழந்தை பிறந்ததுலேருந்து அவர் ரொம்ப மாறிட்டாருமா, அதுக்காக அப்பாவை நீ வெறுக்காத, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்து ஏதோ ஒரு தெய்வ சக்தி நம்மளை காப்பாற்றிருச்சுமா, நல்ல வேளை நீ வந்துட்ட இங்கே, பரவாயில்ல அந்த பையன் வேணான்னு சொன்னால் பரவாயில்ல, நீ எங்கள் கூட மகளாக இருந்துரு, அவனுக்கு வந்து ஒய்ஃபாக நீ வாழலாம் பரவாயில்ல, என் கூட மகளாக இருந்துரு, நீ பாட்டுக்கு உன் லைஃப்பை பாருமான்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ டைம்ஸ் கால்ஸ்லாம் வந்திருக்கு, கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வந்து அந்த கோபி ரிலேஷன்ஷிப் அப்படியே கட் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலி ரொம்ப பர்சனல் விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அவங்களுக்குள்ளார. ஸோ நம்ம ஸ்டோரியை வந்துட்டு இதோட, அதாவது அந்த திங்ஸ்குள்ளே நம்ம போக வேணாம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரே மகனுக்கு வந்து ஒரு 2 வயசு ஆகிடுது. ஸோ 2 வயசு வரைக்கும் அவங்க வீட்லேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா அம்மா வயசாகுதுல்ல, ஸோ இவங்களும் வந்து இன் பிட்வீனில் வந்து வேலைலாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலையும் கிடச்சிருக்கு. ஸோ வேலை கிடைக்கிது, ஒரு மாதம் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் வேலை நின்றுவாங்க, சினிமா இன்னொரு மாதம் வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வேலை நின்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மகனுக்கு 2 வயசுக்கு அப்புறம் இவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா படித்தவங்க, அவங்க நார்மலான ஒரு வேலைக்கு தான் வந்து அப்ளை பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நல்ல பொசிஷன்லாம் ஒன்றும் கிடைக்கல, அப்ளையும் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த பொசிஷனுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே நார்மலான ஒரு ஆஃபீஸ் ஜாப், நார்மலான ஒரு வேலைக்கு வந்து அவங்க போகும்போது எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு வந்து ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவங்க வந்து அந்த கொடுக்குற வேலையை இவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. அதுக்கப்புறம் அதே போல் தான் ஆரம்பத்தில் எப்படி அந்த மாமியாரில் எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்களோ, எங்கே போனாலும் இவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அதாவது கொட்டை குனிவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் அந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்களோ எல்லோரும் இவங்களை வேலை வாங்குறது, இவங்க வேலை இல்லைனாலும் மற்றவங்களுக்கும் வேறு வேலையை வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை நின்றுவாங்க, ஏன்னா வேலை சரியில்லைன்னு சொல்லிட்டு வேலை விட்டு தூக்கிடுவாங்க. சில நேரத்தில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, வேலை நின்றுவாங்க. ஏறக்குறைய அந்த பையனுக்கு ஒரு 3 வயசு வரைக்கும், 4 வயசு, இன்னும் 2 வருஷத்தில் வந்து ஏறக்குறைய அவங்க ஒரு 8 வேலை மாறியிருக்காங்க. ஸோ எங்கே போயும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேலை விஷயம் வந்து சரியாக அமையவே இல்லை. அன்டில் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஜாயின் பண்ணாங்களா வேலை இடத்துல, அங்கே ஒரு மலே லேடி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, யாரும் கொடுத்த வேலைலாம் செய்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த லேடி வந்து இவங்க கூட ஸ்டில் கான்டாக்ட்லேயே இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து நம்ம தீபாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வேலை தேடி கொடுக்குறது இதெல்லாம். ஸோ எங்கே போனால் வேலை நின்று அப்படியே வேலை போகிறாங்க நின்றுவாங்க இந்த மாதிரி இருக்கவும், ஒரு நாள் இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தீபா நீ எல்லா இடத்துக்கும் போகிற வர எனக்கு என்னமோ சம்திங் ராங்காக இருக்குது, உன்னோட நாசிப் சரியில்லாமல் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு போமோ இருக்கார், அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவங்க போவேணா அதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த சாமி நம்பிக்கையெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை, போமோ நம்பிக்கைலாம் இல்லை. அதுக்கப்புறம் சாமி நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் அந்த போமோ மந்திரவாதி சாமி ஆடுறவங்க அதெல்லாம் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அந்த ஒரு இது இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இவங்க வேணான்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாதர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லவும், பரவாயில்ல டிப்பா நீ போய் பாரு, எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே இருப்ப, நல்ல ஒரு இடம் கிடச்சி நல்ல ஒரு வேலையில் நீ உட்காந்தா தானே உனக்கும் ஒரு குடிமானம் இருக்கும், நீ போய் பாரு, அந்த மெலே லேடி அந்த அக்கான்னு சொல்கிறதில்ல அந்த அக்கா அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க, போ அப்படின்னு சொல்லி இந்த மாதர் சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு இந்த போமோவை அவங்க போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு எல்லாம் அந்த போமோ அந்த மண்டி பூங்கான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதாவது பூக்குளியல். ஸோ அது மாதிரி செஞ்சு பாங்ஸ்வேன்னு சொல்லுவாங்க. பாங்ஸ்வேனா நம்மளுக்கு இருக்க அந்த கெட்ட லக்கெல்லாம் எடுத்து நல்ல லக்கு வர்றதுக்காக சில சாங்கியங்கள்லாம் அவர் செய்கிறார். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு அடவராங் புவாட்டுக்கா யூலான்னு சொல்லியிருக்காரு. தட் மீன்ஸ் யாரோ உனக்கு வந்து செய்வனை செஞ்சுருக்காங்கம்மா, அதாவது நீ வந்து போடோ ஆகிறதுக்கு, நீ என்னத்தை படித்து என்னத்தை பண்டாயாக இருந்தாலும் நீ வந்துட்டு அப்படியே போடோ ஆகிற மாதிரி செஞ்சிச்சு, அதாவது புத்தி மழுங்கையாக்குற மாதிரி செஞ்சுருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் உனக்கு வந்து புடிமானம் வராது, ஒரு வேலை கொடுத்தா கூட அது உனக்கு தெரியாது, நீ எவ்வளோ விஷயங்கள் திரும்ப படித்து மனப்பாடம் பண்ணாலும் திரும்ப அதை மறந்துடுவேன். அதாவது இந்த செய்வனைக்கு பேர் வந்து ஆளுங்க வந்து போடோ ஆக்கிற செய்வனை,
ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கம்மா உனக்குன்னு சொல்லி அந்த பூமா சொல்லியிருக்காரு. அப்போ கூட போன அந்த கக்கா வந்து திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கு, எப்படி யார் என்னதுன்னு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்துட்டு யார் என்னது ஏதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இருந்தாலும் மெம்மாங்க ஆள் வந்து இவங்களுக்கு செஞ்சுருக்கு. அதாவது என்ன செஞ்சுருக்குன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு வசியம் பண்ணியிருக்காங்க. வசியம் பண்ணதுலேருந்து அந்த பண்ணவங்க பேச்செல்லாம் அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்கள அன்டில் இவங்க அந்த டைமில் அந்த புத்தி மழுங்கி போய் இருந்தபோது இவங்களுக்கு வந்து சொந்த சுயநலவே இல்லை. எல்லாமே வந்து ஆளுங்க சொல்லி தான் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான கேளுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தீபா சொல்லியிருக்காங்க ஆமாம் சொல்லிட்டோன்னா தீபாவோட சில விஷயங்கள்லாம் தெரியும் அந்த மேரேஜ் லைஃப் பற்றிலாம். அப்போ இந்த கக்கா வந்து அந்த பொம்மையோட கேட்கும்போது இந்த மாதிரி வெளியூரில் கல்யாணம் பண்ணி இப்படி மாதிரிலாம் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கொஞ்சம் ஜெபிக்கிறாரு. அதாவது மந்திரம் சொல்லு கண்ணை மூடி இது பண்ணிட்டு தலையை மட்டும் ஆட்டியிருக்காரு. ஓகே ஓகே யாரோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி. ஓகே நீ வந்து தற்கொலை பண்ணுறதுக்குள்ளேயும் முயற்சி பண்ணது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆக்சுவலி அந்த வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருந்துச்சுல்ல, அந்த டைமில் ஃபர்ஸ்ட் பேபி அவங்களுக்கு இதான பிறகு, அதாவது கலைஞ்ச பிறகு அவங்க வந்து ஆக்சுவலி அந்த டார்ச்சர்லேயே வந்து சூசைட் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேலையில் கூட அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு குரல் தான் வந்து கேட்டு நிப்பாட்டியிருக்கு. அதெல்லாம் வந்து அப்படியே மறந்துட்டாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் அவங்க மாதர்கிட்ட சொல்லலை. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஷன் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பூமா சொல்லும்போது தான் அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆமாம் மேபி அவரே பூமா என்ன சொல்கிறாருன்னா, நான் யார் எவருன்னு கரெக்டாக சொல்ல மாட்டேன். மேபி அந்த ஒரு உன்னோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு செஞ்சுருக்கலாம். மேபி நீ வந்துட்டு அவன் மேலே லவ்வில் உழுது கூட அவன் செஞ்சுருக்கலாம். ஏன்னா நீ ஆரம்பத்துலேருந்து நல்ல ஒரு இதாக இருந்திருக்க. அதுக்கப்புறம் உன்னை அப்படியே போடுவாக்கி உங்கள் அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்காம ஆக்கி, ஸோ அதுக்கப்புறம் உன்னை வந்து அவன் வலையில் வந்து அவன் சிக்க வச்சுருக்கலாம். இப்போ அங்கே போயிட்டு உன்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடிமையாக அவன் பாய்ச்சிருக்கலாம். ஸோ இதுதான் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த டைமே உங்களுக்கு இன்னும் கண் கலங்குது. ஐயோ இவ்வளோ இத்தனை வருஷம் நம்மளோட வாழ்க்கை வீணாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூமாக்கிட்ட அவங்க இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. இன்னும் உங்கள் அப்பாவை பற்றி ஒருத்தர் சொன்னார்ல, அப்போ அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த எல்லா விஷயத்தையும் அப்போ தான் எல்லா விஷயத்தையும் அந்த பூமாட்ட சொல்லும்போது இப்போ அந்த பூமா என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நம்ம எங்கள் இதில் வந்து இந்த மாதிரி கர்மா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. அப்பா பண்ணப்போ அவன் புள்ள அனுப்பிக்கலாம் அந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம். உங்கள் இதில் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களோட ரிலீஜன் அப்படி இருக்கலாம். ஏன்னா யாராக இருந்தாலும் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஸோ மேபி உங்கள் அப்பா பண்ணது வந்து உனக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கலாம். நான் அந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னு எழுதப்பட்டு நடந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு வந்துட்டு ஆளுங்க வந்து உன்னை போடோ பண்ணிட்டாங்க, ஒரு போடோ கன் பண்ணிட்டாங்க உன்னைய. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீ இந்த மாதிரி ஆகிட்டு உன்னோட புத்தி வந்துட்டு சொந்தமாக யோசிக்க முடியாமல் சொந்தமாக செய்ய முடியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி உங்கள் அப்பா விஷயத்த நீ கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆனால் மேபி இருக்கலாம். மேபி உனக்கு இதெல்லாம் காரணம் இல்லாமல் நடக்காதுல்ல, மேபி இப்படி இருக்கலாம்னு சொல்லி அந்த பூமு அந்த விஷயத்த வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்துட்டு அவங்க நம்ம ரிலீஜன் இல்லைல்ல, அவர் வேறு ரிலீஜன், அவங்க பிலீஃப் வேறு, அவங்க பிலீஃப் சிஸ்டம் வேறு இல்லை. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லிட்டோன்னே சரி இப்போ எல்லாமே கிளியரானு சொல்லி கேட்கும்போது எல்லாம் கிளியர் ஆச்சு, நல்லபடியாக நீ இதுக்கப்புறம் வேலைக்கெலாம் போகலான்னு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சங்கிங்கள் ஃபியூ ப்ரேயர்ஸ்லாம் கூப்பிட்ருக்காரு திரும்ப போய் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு வந்து ஸோ இப்போ அவங்க வந்து நல்லா இருக்காங்க. அதாவது ஒரு நார்மல் ஆஃபீஸ் வேலை தான் செய்கிறாங்க. பழையபடி அவங்க எந்த வேலைக்கு போகல. இப்போ கூட அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் வந்து சொந்தமாக யோசிக்கக்கூடிய தன்மை வந்து அந்தளவுக்கு ஆரம்பத்தில் அவங்க இருந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிக்கவர் பண்ண வசி தான் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க ஷேர் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வந்துருக்கு. ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி இந்த ஸ்டோரி நம்மகிட்ட ஷேர் பண்ணதுக்கு. ஆக்சுவலி நல்ல நிறைய விஷயங்கள் வந்து மக்களுங்களுக்கு போய் சேரணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அப்பா விஷயத்துக்கே வருவோமே, யாராக இருந்தாலும் அதாவது யங்ஸ்டரில் தவறுகள் செய்கிறது வந்து ஒரு இயல்பு. ஆனால் இருந்தாலும் அந்த தவறுகள் வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு போயிடாதீங்க பிள்ளைங்க. அதாவது ஒரு ஆணாக இருந்தாக்கா பெண்ணோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி விளையாடாதீங்க. அது உங்களுக்கு டைரெக்டாக அடிக்கலனாலும் பாருங்கள், இந்த விஷயத்தில் வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு அடிக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு கர்மான்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நம்ம ஹிந்துலிசமில் அதான் இருக்குது கர்மான ஒரு விஷயம். அது இப்போ அடிக்கும் அடுத்த ஜென்மத்தில் அடிக்கும் நம்ம சொல்லவே முடியாது. யார் யாருக்கு எப்போ தண்டனை கிடைக்கணுமோ அது வந்து கரெக்டாக கடவுளோட பார்வையில் கரெக்டாக கிடைக்கும். அது இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மமான வந்து கர்மாப்படி அடுத்த ஜென்மம் தான் சொல்லி நம்ம ரிலேக்காக இருக்க முடியாது. அது எப்போ அடிக்குன்னு தெரியாது. அடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அடிக்கும். ஒரு நல்ல பொசிஷனில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதா, ஒரு கவர்மெண்ட் வேலையோ, ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனோ, நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. உங்களோட பொசிஷனை பயிற்சி மற்ற ஆளுங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க.
மற்ற ஆளுங்க வாழ்க்கையை வீணாக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோ இல்லை உங்களோட பரம்பரை வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து தாக்கும். ஸோ நம்ம டீப்பாக ஷேர் பண்ண விஷயம் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப வந்துட்டு ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம். அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் அதை ஃபுல் டீட்டெயிலாக என்னால் போட முடியல. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நிறையா இருக்குது. நான் இருந்தாலும் அவங்க அனுபவித்த அந்த வலி வேதனை வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க அனுபவிச்சது வந்துட்டு ஆக்சுவலி பார்க்க போனால் அது வந்து அவங்களோட தலையெழுத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸ் பண்ண அந்த ஒரு தப்பு, அந்த ஒரு கர்மா வந்து அவங்களுக்கு அடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம், அப்பா அம்மா பண்ண தப்பு தான் இவங்களுக்கு இப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு இதில். என்னென்னா, இந்த மேட்ரிமோனின்னு ஏன் அந்த டைட்டில் கொடுத்தேன்னா, ஆக்சுவலி இந்த இந்த சம்பவங்கள் நடந்ததே வந்து ஆரம்பிச்சது இந்த மேட்ரிமோனி கல்யாணம் மூலிமா தான். இந்த மீன்ஸ் மேட்ரிமோனி கல்யாணம் வந்துட்டு பண்ணக்கூடாதா, அதில் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்ல வரல. எங்கே கல்யாணம் பண்ணாலும், எங்கே ஆளுங்களை சூஸ் பண்ணாலும், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஒரு தீர விசாரிக்கிறது வந்து பெட்டர். ஸோ உடனே வந்துட்டு இவங்க பொசிஷன் நல்லா இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பொண்ணை கொடுக்குறது வந்துட்டு ஒரு சரியில்லாத ஒரு விஷயம். ஒரு செக்அப் பண்ணிக்கணும், கரெக்டாக வருமானம் செக்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை வந்து தொடங்குங்க. ஸோ மேட்ரிமோனியில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், ஆளுங்க ஏமாற்றுவாங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த மாதிரி ஆளை ஏமாத்துறது. சொந்த காதலிச்சுக்கிட்டு இருந்து ஒரு 10 வருஷம் காதலிச்ச பையனே வந்து ஒரு கல்யாணம்னு வரப்போது அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு போன ஸ்டோரி கூட நம்ம கதையில் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். மேட்ரிமோனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், பிக்சர்ஸ்லேருந்து தென் ஜாதகத்துலேருந்து எல்லாமே. ஸோ அதுவும் அது ஒரு வகையில் அட்வான்டேஜாக இருந்தாலும் ஒரு வகையில் பாருங்கள், இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம டீப்பாக நடந்தது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. என்ன கேட்டால் அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கலாம்னாக்கா, மேபி அவர் வந்து அந்த பிக்சரெல்லாம் அனுப்பியிருக்காரு, இவங்க பிக்சர் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஸ்டோரியில் வந்துட்டு அவங்க நம்ம டீப்பாவுக்கு வந்து இவர் பேசி அந்த ஒரு வாரத்துலேருந்து இவர் அந்த ஆரம்பத்தில் பழகினாங்களா அந்த மேட்ரிமோனி பார்த்து, அந்த டைமில் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் வீக் பழகி ஒரு 2-3 டேஸ் 4 டேஸ்லேயே வந்து நம்ம கோபி நம்பியிருக்காரு தீபாவுக்கு வந்து லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கேருந்து நான் ஊர்லேருந்து லட்டு அனுப்புனா அங்கே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அல்வா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அனுப்பிவிட்ருக்காரு இவர். ஸோ ஸ்வீட்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்களோட பிக்சர்லாம் அனுப்பிவிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஸ்வீட்ஸ் அனுப்பியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஒன்றும் அவர் மேலே வந்து அவர் தான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பா அம்மா பேச்சை கூட அவங்க மதிக்கல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த கோபி வந்து மேபி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம போமோ சொல்லியிருந்தார், மும்கின் டியாலான்னு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கு செய்யப்பட்ட அந்த செய்வனை வந்து இந்த வசியம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஒரு போடோக்கான வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்னத்தை தொட்டாலும் இவங்களுக்கு வந்து சொந்த புத்தியில் செய்ய முடியாது, யாராச்சும் சொன்னால் செய்வாங்க, அந்த மாதிரி ஆக்கி விட்ருக்காங்க. ஆக்சுவலி அந்த லட்டு விஷயம் கூட வந்துட்டு நம்ம டீப்பாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ஞாபகமே வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த போமோக்கிட்ட போய் சொல்லும் போது கூட அவங்களுக்கு வந்து பாதி விஷயங்கள் ஞாபகம் இருந்திருக்கு, பாதி விஷயம் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க போகும்போது பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிமோனியில் வந்து பிக்சர்ஸ் அனுப்ப முடியாது, அப்புறம் வந்து பேச முடியாது, அதில் உள்ள ரூல்ஸ் ஏதாச்சும் சில பேருக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட சொன்னிங்கன்னா, நம்மளுக்கும் ஆக்சுவலி அந்த ரூல்ஸ் தெரியாது. அவங்க நம்ம டீப்பாக ஷேர் பண்ண ஸ்டோரியை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. யாரும் தெரியாத நபர் ஏதாச்சும் அனுப்புனாங்களோ அதை சாப்பிடாதீங்க உடனே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிக்சர்ஸை வந்து ஷேர் பண்ணாதீங்க, நம்ம டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா பிக்சர்ஸ் நம்ம டேட் ஆஃப் பர்த் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சா அதை வச்சே பல விதமான பிளாக் மேஜிக் வந்து செய்யலாம். அது நம்புறவங்களுக்கு தெரியும், நம்பாதவங்களுக்கு வந்து இப்படியும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்புறவங்க இந்த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கங்க. அதாவது 2 விஷயம் லேர்ன் பண்ணலாம். ஒன்று, யாரையும் சட்டுன்னு நம்பாதீங்க. இன்னொன்று, நம்ம நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் நம்ம வந்து யாரையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யாராச்சும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுமோ அது நாளை பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கே வந்து அடிக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அடிக்கணும், நம்ம பேர பிள்ளைங்களுக்கு கூட அடிக்கும். ஸோ கர்மா எப்படி ஒர்க் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. அதே சமயத்தில் அந்த அமானுஷ்யங்கள் யார், அதாவது இந்த தீபா கனவுல வந்து அவங்க பிள்ளையை சாப்பிட்டது, அவங்க தீபாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் நடந்தது, அந்த அமானுஷ்யம் யார்? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கண்டிப்பாக தோணியிருக்கும். எனக்கும் அந்த கொஸ்டின் தான் தோணுச்சு. நானும் அந்த கொஸ்டின் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா பாதி விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஞாபகம் இல்லை. ப்ளஸ் அவங்க இருந்த சுச்சுவேஷன் அந்த டைமில் வேறு ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த மந்திரவாதியை பார்த்தது, டெம்பிள் கூட்டிகிட்டு போனது, அதெல்லாம் எதுக்கு அந்த கோபி ஃபேமிலி அவங்க செஞ்சாங்க, எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டோரி வந்து நல்ல ஒரு அவேர்னஸாக இருந்த ஒரு பட்சத்தில் தான் நான் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு
போய் சேரணும்னு சொல்லி இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த சம்பவம்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுங்க. இந்த நூற்றாண்டுலேயும் இந்த மாதிரி செய்வனை இருக்கா? அதாவது ஆளை முட்டாளாக்கிற செய்வனை, ஆளை வசியம் பண்ணுற செய்வனை, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கர்மா இந்த மாதிரியும் வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் கடவுள் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. முக்கியமாக கடவுள் கொடுத்த இந்த உயிரை நீங்கள் தனக்கு தானாகவே எடுத்துடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா ஆத்ம லோகம் என்பது ரொம்ப கொடுமையான ஒரு லோகம். அதாவது இறந்த பிறகு அந்த ஆத்மா சந்திக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்டோரியும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது தனக்கு தானாகவே உயிரை எடுக்கிறவங்களோட ஆத்மாவோட ஜேர்னி எப்படி இருக்கும்னு நம்மக்கிட்ட அந்த ஸ்டோரியில் கேட்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனக்கு தானாகவே உங்கள் சொந்த உயிரை எடுக்கணும்னு ஒரு எண்ணங்கள் கொஞ்சம் வந்தால் கூடியும் யாராவது கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். போயிட்டு சொல்லி ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டேக்கர்.